தப்புச்சுக்கு ஹிந்தி பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஓகே மனசை கல்லாக்கிட்டு தான் இந்த விஷயம் சொல்லணும். நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்ருதிகா வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் நேற்று கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் காப்பாத்திடுவாங்க பொடி லூசு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தான் சொன்னேன் எல்லாம் இருக்க விட மாட்டாங்கன்னு கேட்டா தானே சரி ஓகே விடுங்க. இப்ப வந்து ஸ்ருதிகா 95 நாள் கடந்திருக்காங்கன்னா இதுவே வந்து பெரிய விஷயம். ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் வின் பண்ணிருக்க முடியாது, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து நிறைய அன்டிசர்விங் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. பட் இருந்தும் ஸ்ருதிகா வெளியே அமைச்சிருக்காங்கன்னா மேபி அவங்களால வந்து டிஆர்பி எதுவும் இன்க்ரீஸ் ஆனனால அமைச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஹிந்தி மக்களை தான் முதன்மையா வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து ஒன்றும் தமிழ் பிக் பாஸ் கிடையாது. நம்ம வந்து ஐஸ்வர்யா தட்டாவை ரன்னர் அப் வரைக்கும் கொண்டு வந்தோம், டிஆர்பி ஏத்தோட அமைச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் ரீசன். ஸோ வந்து நம்ம யாரையுமே இங்க பிளேம் பண்ண முடியாது. மேக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிவு பண்ண ஒரு விஷயம் தான். எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் அனுப்ப முடியாது, எல்லாம் சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மட்டும்தான். இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரு 10 சீசனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா போன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள. அதுல வந்து லைவ்ல ஏதோ மாட்டி பயங்கரமா ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த போன் எல்லாம் விட்டு ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து இந்த பிக் பாஸே பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே உண்மை கிடையாது. சும்மா வந்து யார் வின் பண்ணிடுவாங்க எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுப்பாங்க. மக்களை ஈர்க்கிறதுக்காக லவ் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு சில ஒர்க். ஸோ வந்து நார்மலா அங்கே போய் நடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ அதில் ஸ்ருதிகா வந்து ஒரு டைமிங் கொடுத்துருந்தாங்க, அதை ஸ்ருதிகா முடிச்சிட்டாங்க, வெளியே அமைச்சிட்டாங்க. ஸோ வந்து இது நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நிஜமாவே உள்ளே போயிடாதீங்க. வந்து வேணும்ட்டே வெளியே அமைச்சிட்டாங்க, ஸ்ருதிகா வந்து சூப்பரான பிளேயர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஃபுல் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் தான். அது நீங்கள் போட்டு பார்த்தாவே தெரியும். நிறையா கண்டஸ்டன்ட் உண்மையை வெளியே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். எபிசோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குங்க. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல எல்லாருமே வந்து மோதி விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. இதுல கரண் மட்டும் பாத்தீங்கன்னா சும்முக்காக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இது விவியனுக்கும் சரி அவினாஷுக்கும் சரி யாருக்குமே வந்து பிடிக்கவே இல்லை. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா கரனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் ஃபைனல் வரைக்கும் போயிடுவேன், வந்து போகாததுக்கு ஏதாவது ரீசன் வந்தாலும் வந்துடும், ஸோ அதனால நான் வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கரண் வந்து விளையாடுறாப்புல. ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா விவியனும் ஃபைனல் வரைக்கும் போயாச்சுங்க டிக்கெட் டு ஃபினாலிக்கு. இப்போ இவங்க 2 பேர் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா விவியன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி இழுக்கிறது. ஸோ மாறி மாறி ஒவ்வொருத்தர் ஹர்ட் பண்றதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில் எப்படியோ விவியன் வின் பண்ணிட்டாரு. இப்போ பிக் பாஸ் வந்து கேட்கிறாரு, டிக்கெட் டு ஃபினாலி விவியனுக்கு நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது விவியன் என்ன சொல்றாரு, இல்ல பிக் பாஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவர்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு. அடுத்து என்ன பண்றாருன்னா பிக் பாஸ், சரி உங்களுக்கு வேணாமா, நீங்க இது வரைக்கும் வந்திருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சும்மா என்ன பண்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும். அதான் பாத்தீங்கன்னா நீ பிச்சை போட்டாலும் எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மாதிரி அங்க வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரனுக்கும் அவினாஷுக்கும் வந்து ஒரு சின்ன மோதல். அதாவது அவினாஷ் வந்து கரண் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த மாதிரி உன்னை தனியா காமிச்சு விளையாடுறதுல 2 பேரை நீ வந்து உன் ஷேடோல கொண்டு வர, முக்கியமா ஈஷா, நீ வந்து அவளை ஃப்ரெண்டா நினைச்சின்னா அவளையும் நீ நல்லா விளையாடுறதுக்கு உத்வேகப்படுத்தலாம். ஆனா நீ பாத்தீங்கன்னா உன்னோட ஷேடோல இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணை தெரியாத மாதிரியே பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இதுல ஸ்ருதிகா இன்டர்ஃபியர் ஆகி ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, ஈஷா தான் வந்துட்டு கூட சுத்துறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வைக்கும் போது அங்க கரனுக்கும் ஸ்ருதிகாக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போது, அதுக்கப்புறம் சரியாயிடுது. இதெல்லாம் லைவ்ல நடந்த விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கன்னு பாத்தீங்கன்னா சஹத்தும் ரஜத்தும் வந்து வெளியே லைட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் வந்து சொல்றாரு, ரஜத் நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப தக்கன்னு மின்னுற அப்படின்ற மாதிரி அவரோட கலரை வச்சு பேஸ் பண்ணி சொல்றாங்க ரஜத். இதுல சாத் என்ன சொல்றாங்கன்னா ஆமா அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. ரஜத் என்ன சொல்றாருன்னா, நீ ஓவரா வந்து வெயில் உட்காராத, கருத்து போயிடுவா, டேன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லும் போது உடனே சாத் என்ன சொல்றாங்கன்னா யோசிக்காம, ஓ நான் ரஜத் மாதிரி ஆயிடுவேன் அப்போ அப்படிங்கிற மாதிரி அங்க ரேசிசம், அதாவது வந்து நிறத்தை வச்சு அசிங்கப்படுத்துவாங்களே, ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ரஜத்துக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, தேவையில்லாம அசிங்கப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயாச்சு. ஸோ ஓவரால் எபிசோட் பார்த்தீங்கன்னா இதான் நடந்துச்சு. இன்னைக்கு எபிசோடு இல்லைன்னா நாளைக்கு எபிசோடு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவை எப்படி எவிக்ட் பண்ணாங்கன்ற ப்ராசஸ். ஸோ எப்படி இவங்க எவிக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸே மிட் வீக் எவிக்ஷன்ல வெளியிருந்து ஆடியன்ஸ் உள்ள போய் அங்க இருந்து ஓட் பேசிஸ்ல எடுத்து வெளியே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்ப எதுக்கு நம்மலாம் ஓட் போட்டோம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பிக் பாஸ் ஹிந்தி அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதன்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது நிறைய கண்டஸ்டன்ட் நிறைய தடவை ரிவீல் பண்ணியிருக்காங்க சேனலுக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நான் சொல்றேன், நானு தெரியாத விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எப்படி நம்ம தமிழ் பிக் பாஸ்ல லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க, வெளியே போனா நீ யாரோ நான் யாரோ, அதேதான் ஹிந்தி பிக் பாஸ்ல. இங்க 8 சீசன் நடத்திட்டு இவனுங்களே இப்படி இருக்காங்க, இங்க 18 சீசன். அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க. ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோஸ் எப்படி நம்ம ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்தி ஏமாத்தினாங்க, சேம் வைஸ் இது 18 சீசனா இப்படிதான் நடக்குது. எல்லா பிக் பாஸும் எல்லாத்துலயும் அப்படிதான் நடக்குது.
ஜஸ்ட் நம்ம வந்து பொழுதுபோக்குக்கு அந்த 1 மணி நேரம் பாக்குறோம், நம்ம தமிழ் பொண்ணு ஹிந்தி பிக் பாஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பெருமை பண்ணலாமே தவிர, அதை நீங்க உணர்வு பூர்வமா எடுத்துட்டு அவனுங்களை போய் திட்டுறதோ இல்ல ஹிந்தி ஆடியன்ஸை போய் திட்டுறதோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ அது எல்லா பிக் பாஸ்க்குமே பொருந்தும் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு நிதர்சன உண்மை.